Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நீங்க வந்து பார்க்க போறது ஒரு bridesmaid இல்ல கெஸ்டா இருக்கீங்க அப்படினா இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு போங்க சூப்பரா இருக்கும். லெஹங்காவா இருந்தாலும் சரி, சாரியா இருந்தாலும் சரி ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஹேரை பார்ட்டிஷன் ஜிக்ஸாக்காக நான் எடுத்திருக்கேன். மிச்ச ஹேர் வந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் பஃப் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு இல்லை, ஜஸ்ட்டு வீட்லேயே எனக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 3 strand braid வந்து நான் ஒரு சின்ன ஹேர் முன்னாடி இருக்குது இல்லையா, அதை லைட்டாக விட்டுட்டு பாதியில் இருக்கிறதுலேருந்து நான் வந்து இந்த 3 strand braid பண்ணுறேன். அதில் வந்து நான் கொஞ்சோண்டு ஹேர் மட்டும் விட்டுருக்கேன். நான் கையில் பிடிக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த ஹேரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹேரை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் பிடிச்சி பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அதை ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு யூபின் மாதிரி ஏதாவது ஒன்று குத்திக்கோங்க. குத்திட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அந்த ஹேரை விட்டுங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஹெட் கவர் பண்ணுறதுக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல். சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். எனக்கு நெத்தி பெருசாக இருக்குதுன்னு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒகேஷன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் டெக்னிக்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அழகாக தான் இருப்பீங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு செக்யூரிங் பண்ணி கொடுத்துருங்க ஒரு பின் வச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சைடு. ஸோ அடுத்த சைடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பேக் கோமிங் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பின்னாடி இருக்க ஹேரை லைட்டாக தூக்குன மாதிரி சீவி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஜிக்ஸாக்காக எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல்னால நான் வந்து சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன். சின்ன சின்ன செக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் பேக் கோம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், லைன்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் லைன்ஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐல் ஜஸ்ட் ஷோ யூ இன் அ மினிட். அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஜிக்ஸாக் எடுத்திருக்கேன். அந்த ஜிக்ஸாக் பார்ட்டிஷன் எடுத்தால் லைன்ஸ் தன்னால் வந்து உருவாகும். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் அழகாக தான் இருப்பீங்க. ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். இல்லை நான் வந்து சொல்லித்தர மாதிரி பிரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற ஹேரை ஃப்ரண்ட்டில் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்காட்டி நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பேக்கில் அப்படியே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் நார்மலாக பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்பர் பேண்டை நான் கொஞ்சோண்டு பார்ட்டிஷன் எடுத்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்ட்டிஷனையுமே ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஷைன் ஸ்ப்ரே இஸ் ஆப்ஷனல். இப்போ நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 2 ஹேரை டிவைட் பண்ணதில் அந்த கேப்புக்குள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் புல் பண்ணிக்கிறேன். லைன்ஸாக குட்டி குட்டி லைன்ஸாக புல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி கவர் பண்ணுறதுனா லைட்டாக வந்து அந்த ரப்பர் பேண்டை லைட்டாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா இப்படி வந்துடும். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இது கண்டினியூஸாக நீங்கள் அடுத்தது லைன் பை லைன் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து எங்கிட்ட பிரைடல் புக்கிங் ஆர் நான் பிரைடல் புக்கிங் என்கொயரிஸ் ஆர் எனிதிங் லைக் தட் ப்ளீஸ் டூ காண்டாக்ட் ஆன் த கிவன் நம்பர் அண்ட் ஐல் see you guys in my next video.